எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரிங்க, வாழ்க்கையில அதை எதிர்நீச்சல் போட்டு ஈஸியா சமாளிக்க தெரிந்த ஒரு குணம் படைத்தவங்க தான் நம்மளுடைய சிம்மராசி நேயர்கள். மேலுமே இந்த சிம்மராசியோட அதிபதி பார்த்தீங்களா சூரியன். சூரியனை போலவே இவங்களோட வாழ்க்கையுமே பிரகாசமா இருக்குங்க. இந்த ராசியில பொறுத்தவரைக்குமே இதயத்தை சொல்லப்படும் 2வது சிற ராசியாகுங்க. சிம்ம ராசிக்கு பகல்ல தான் வலு அதிகம். மேலுமே மேசம், கடகம், விருச்சகம், தனுசு, மீனம் ஆகிய ராசிகள் சிம்ம ராசிக்கு நட்பு ராசிகளாக இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். மேலுமே சிம்ம ராசியோட அதிபதி ராஜ கிரகமாகிய சூரியன் அப்படிங்கிறதுனால இவங்க பார்த்திங்களா சகல சுகங்களோட ராஜயோகத்தோட இருக்கவே விரும்புவாங்க. இந்த சிம்ம ராசிக்காரர் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அது எந்த காரணத்தை கொண்டுமே அதை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது இவங்களோட அகராதியிலே கிடையாதுங்க. சிந்தனை, சொல், செயல் அப்படின்னு அனைத்திலுமே வேகம் காட்டக்கூடிய இவங்க அதற்கான ஒரு பலனையுமே உடனே எதிர்பார்ப்பாங்க. பின்னால் இருந்து குறை சொல்ல வரீங்களையும் உடனிருந்தே துரோகம் செய்கிறவங்களையும் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இவங்க சூடாகவும் சுவையாகவும் இருக்க வேணும் அப்படின்னு விரும்புவாங்க. மேலுமே இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க சின்ன வயசுலேயே ஒல்லியான தோற்றம் உடையவங்களாக இருந்தாலும் வயது ஏற ஏற உடல் பருமனாகவும் பருமனுக்கு ஏற்ற உயரமும் இருக்கக்கூடிய நண்பர்களாகவும் இங்கே இருப்பாங்க. இவங்க பேசும்போது கைகளையும் கண்களையும் அசைக்காமல் இருக்கவே இவங்களால முடியாதுங்க. மேலுமே இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு முன்கோபம் கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் அனாவசியமாக கோபப்பட மாட்டாங்க. படித்த படிப்புக்கும் இவங்க செய்யக்கூடிய வேலைக்கும் பார்த்திங்கன்னா சம்மதமே இருக்காது. அப்படி தான் இவங்க செய்யக்கூடிய வேலையானது இருக்கும். இவங்களில் பெரும்பாலானவங்க படித்த படிப்பிற்கும் செய்யும் வேலைக்கும் சம்மதம் இருக்காது. இவங்களுக்கு பெரும்பாலும் சுய தொழில் தான் சரியாக உங்களுக்கு இருக்கும். சிலரை வைத்து வேலை வாங்கக்கூடிய தொழில் தான் அமையும். பேரு, புகழ், பணம் ஒன்றாக கிடைக்கும் துறை அல்லது பதவியை தேர்ந்தெடுத்து இவங்க அதில் செயல்படலாம். மேலுமே கிடைக்கும் வரைக்குமே காத்திருந்து அதில் சேருவாங்க. இவங்க வீரமும் தைரியமும் நிறைந்தவங்க. இருந்த இடத்திலேயே அனைவரையுமே ஆட்டி வைக்கும் அவங்க அஞ்சா நெஞ்சம் இருக்கக்கூடிய நண்பர்களாகவும் இருப்பாங்க. அன்பு, பண்பு, மரியாதை, தெய்வ பக்தி இது அனைத்துமே ஒருங்கே அமைய பெற்றவங்களாகவும் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க இருப்பாங்க. மேலுமே இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்குமே சூதுவாது அறியாமல் அனைவரையுமே எளிதில் நம்பிவிடும் ஒரு குணம் கொண்டவங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுடைய கஷ்டத்துலேயுமே இவங்க பங்கேற்கக்கூடிய நண்பர்களாகவும் இருப்பாங்க. இவங்களோட அமைதியான தோற்றத்தை கண்டு ஏமாற்றி விட வேணாங்க. இவங்களை அவ்வளவு எளிதில் ஏமாற்றி விட முடியாது. சிம்ம ராசியில் பிறந்தவங்க வீண் சண்டைக்கு போக மாட்டாங்க. ஆனால் வந்த சண்டையுமே விட மாட்டாங்க. 2ல் 1 பார்த்து விடுவாங்க. அதுலேயுமே தனக்கு இடையூறு செய்கிறவங்கள வேரோடு கலைந்த பின் தான் இவங்க நிம்மதியாக இருப்பாங்க. முன் கோபப்பட்டாலும் தான் செஞ்சது தவறு என தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க உடனே மன்னிப்பு கேட்கவும் தயங்காத நண்பர்கள் தான் இந்த சிம்மராசி நண்பர்கள். இவங்க பேச்சில் பார்த்திங்களா ஒரு தெளிவானது இருக்கும். அதே மாதிரி இந்த ராசிக்கு 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்குஸ்தானாதி அதிபதியாக புதன் வருவதனால பணத்துக்கு சிறிதும் குறைவே இருக்காது இவங்ககிட்ட. ஆனால் கையில் தங்காதபடி செலவுகள் பார்த்திங்களா தொடர்ந்து கொண்டே இருக்கும். புதன் பேச்சுக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால யோசித்த அந்த கணமே பளிச்சுன்னு பேசுவாங்க. மேலுமே சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானம் ஆகிய 4ஆம் இடத்துக்கும் பாகிஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானம் ஆகிய 9ஆம் இடத்துக்கும் செவ்வாயே இருக்கிறாருங்க. சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் அப்படிங்கிறதுனால பெற்றோர்கள் பாராட்டும்படியும் பார்த்திங்களா நீங்கள் நடந்து கொள்வீங்க. அவங்களுடைய அன்பு ஆதரவும் என்றுமே உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் ஆயுள் ஸ்தானம் ஆகிய 8ஆம் இடத்துக்கும் குரு அதிபதியாக இருக்கிறதுனால நல்ல குணங்களோட கூடிய குழந்தைகள் பார்த்திங்களா நம்மளுடைய சிம்மராசி நேயர்களுக்கு பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலுமே 6 மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனி இருக்கிறதுனால உங்களோட வாழ்க்கை துணை திறமை மிக்கவங்களாக இருப்பாங்க. நீங்களே திறமைச்சாலி, இதில் அவங்களும் திறமை மிக்கவங்க இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையானது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலுமே பேரு, புகழ், பணம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைய போகுது. சூரியன் சிவ கோத்திரத்தை சேர்ந்தவர். சிவனுடைய அம்சமாக சூரியன் இருக்கிறாரு. சூரியன் நெருப்பு குளம்பாக கொதிக்கும் ஒரு கிரகம். இப்படி பூலோகத்தில் சூரியனுக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு தலம் அப்படின்னா அது திருவண்ணாமலை தாங்க. இந்த சிம்ம ராசிக்காரர்கள் முக்கியமாக இந்த திருவண்ணாமலை தலத்திற்கு சென்று நீங்கள் வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. கொழுந்து விட்ட அக்னியானது கருணையோட பொருட்டு இங்கு மலையாக குவிந்திருக்கு. சிவனே மலையாகவும் மலையே சிவமாகவும் பிரிக்க முடியாதபடி திருவண்ணாமலையானது இருக்குது. சூரியன் எப்படி எல்லாத்துக்குமே மையமாக இருக்காங்களோ அதுபோல தான் பூமியினுடைய மையமாக திருவண்ணாமலை தலமானது இருக்குது. மேலுமே இந்த தலத்திற்கு சென்று நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே நிச்சயமாக அதில் நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கும். சரி, வாங்க விஷயத்துக்கு வருவோம். நம்மளுடைய சிம்மராசி நேயர்களுக்கு இந்த தை மாதத்தில் கிடைக்கக்கூடிய யோகங்களையும் அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்களையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களையும்
பலன்களையும் குறித்து தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2026ஆம் ஆண்டோட தை மாதத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன் கிரகங்களோட சாதகமற்ற சஞ்சாரத்தினால எதிர்ப்புகள் அதிகரிக்கலாம். இருந்தால் கூட இது முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் புதிய வாய்ப்புகள், ஆன்மீக நாட்டம் மற்றும் பொறுப்பான செயல்பாடுகள் மூலம் உங்களுக்கு நிதி ரீதியாக வெற்றி பெறும் மாதமாகவும் இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு. மேலுமே ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய ஒரு நேரமாகவும் இந்த நேரமானது நம்மளுடைய சிம்மராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு. தை பிறந்தாலே வழி பிறக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை தான். மகர மாதம் அப்படின்னு கூட இந்த மாதம் அழைக்கப்படுங்க. தை மாதத்தில் இந்த ராசி நேயர்களுக்கு நிறைய யோக பலன்கள் இருக்குது. இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும். சூரியன் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு மாதமாக இந்த மாதமானது இருக்குங்க. ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனி 8ஆம் இடத்துல அமர்ந்து பல்வேறான பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறாரு. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்பு இருக்குது. மேலுமே ராகு உங்களை எடுக்க முடியுமா என்று முயற்சிப்பார். இல்லை அப்படின்னா உங்களோட பெயரை கெடுப்பார். ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. பேச்சுவார்த்தையிலையும் சரிங்க, எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. மேலுமே ஜனவரி 1 முதல் 15ஆம் தேதி வரைக்கும் அற்புதமான பலன்களை பெற போகிறீங்க. இந்த 15 நாட்கள் பண வரவு வருவதற்கான வாய்ப்புமே இருக்குது. எல்லா கிரகங்களுமே 5ஆம் இடத்துல இருக்கும்போது பண வரவு இரட்டிப்பாக உயரும். சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பணம் கூட கூடுதலாக கிடைக்க வாய்ப்பு வரும். செய்யக்கூடிய வேலைகள்லையும் சரிங்க, தொழிலையுமே இரட்டிப்பு லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. மேலுமே சண்டை சச்சரவுகள் 5ஆம் இடத்துல செவ்வாய், குரு, சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய 5 கிரகங்கள் இருக்குங்க. ₹1 வாங்கிய பொருள் ₹10 விற்பனை செய்யக்கூடிய யோகங்களும் ஏற்பட இருக்கு. ஜனவரி 15ஆம் தேதிக்கு பிறகு நாளுக்கு உரிய செவ்வாய் 6ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறாருங்க. கடன், வியாதி, கஷ்டம் போன்றவை எல்லாமே ஏற்படும் ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. தேவையில்லாத சண்டை சச்சரவுகளுமே ஏற்பட இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த தை மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வம்பு வழக்குகள் பார்த்திங்களா, உங்களை நீங்கள் கம்முன்னு இருந்தால் கூட உங்களுடைய பிரச்சனைகளானது உங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. உங்களோட விஷயத்தில் அடுத்தவங்களையுமே தலையிட வைக்காதீங்க. அதே மாதிரி நீங்களுமே அடுத்தவங்க விஷயத்தில் அதிகமாக நுழைய வேணாம். சிறை செல்லக்கூடிய வாய்ப்புமே இருக்குது. அரசு சார்ந்த விஷயங்கள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, அடிதடி போன்றவை எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் கிரக நிலைகள் பார்த்திங்களா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அப்படி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. இறை வழிபாடுகள் தொடர்ந்து செய்யுங்க. நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். நம்மளால் முடியாத எதுவுமே கிடையாதுங்க. அதற்குண்டான பரிகாரங்களை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக இது எல்லாமே கிரக நிலைகள் உங்களுக்கு மாற்றம் கொடுக்கும். நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி பண விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக இருங்க. மற்றவங்க உங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு சூழலானது உருவாகும். நீங்கள் மன்னிப்பு கேட்கும் சூழலுமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இருந்தால் கூட முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். 5ல் இருக்கக்கூடிய புதன் பகவான் 6ல் மறைகிறாருங்க. பணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கு ராகு இருக்கும் வரைக்குமே தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. மேலுமே குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும் சூழலுமே ஏற்படும். ஸோ வீட்டில் இருக்கிறவங்ககிட்டையும் ரொம்ப பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. மனைவிகிட்டையுமே கோபப்படுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. திருச்செந்தூர் முருகனை வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் உங்களுக்கு மாற நீங்கள் தொடர்ந்து வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. சிம்ம ராசிக்கு பார்த்தீங்களா, அதிர்ஷ்டக்கல் மாணிக்கம். இது சூரியனை குறிக்கும் ஒரு கல்லாக இருக்குங்க. இது தைரியம், தன்னம்பிக்கை, தலைமைத்துவம் மற்றும் செல்வத்தை கொண்டு வரும் அப்படின்னு நம்பப்படுது. மேலுமே ஜோதிடத்தில் பெரிடோட் மற்றும் சூரியக்கல் போன்ற கற்களும் சிம்மராசிக்கு பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கற்களாக இருக்குது. சிம்மராசிக்குரிய முதன்மை மற்றும் அதிர்ஷ்டக்கல் இதுங்க. சூரியனோட ஆற்றலை ஈர்த்து தைரியம், புகழ் மற்றும் வெற்றியை கொடுக்கும் ஒரு அற்புதமான கல்லாக இருக்குது. இந்த கல் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் சிம்மராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். அதே மாதிரி இது போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
அதே மாதிரி உங்களுடைய ராசிப்படி நீங்கள் பார்த்தீங்களா சூரிய பகவானை தொடர்ந்து வழிபடும் போது உங்களோட வாழ்க்கையில் தினமுமே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது சிம்மராசி நேயர்களாக இருந்தாங்களா அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.